ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க டிராமாக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம தியாவை தான் காட்டுறாங்க. அவ வந்து ரொம்ப பயந்து போயிட்டு, ஐயோ ரதன் சிங் சொல்லாம இப்படி வந்துட்டானே, உன் வீட்டுக்கு ஆபத்து வேற இருக்கு, இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ரொம்ப அவசர அவசரமா ஏர்போர்ட்ல வந்து நிக்கிறா. ஒரு கையில வந்து ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி போர்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தன் தியாவை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். போன்ல போட்டோ எடுத்து யாருக்கோ சென்ட் பண்ணிட்டே இருக்கான். அந்த வெள்ளிக்கு வந்து ரதன் சிங் வரானா, தியா என்ன பண்றா அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அங்க அனுப்பிட்டு இருக்கான் போல. இதை வந்து நம்ம தியா வந்து பார்க்கவே இல்லை. இன்னும் ரதன் சிங் எங்க வரா அப்படிங்கிற மாதிரி தியா பாத்துட்டு இருக்கா. அப்போ ரதன் சிங்கும் வந்துடுறான். ரதன் சிங் வந்து தூரத்துல இருந்து தியாவை பாக்குறான். பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட வந்து இதை சொல்றான். சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு போறான். போயிட்டு நான் தான் ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே தியாவும் வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். உடனே இன்னொருத்தன் வரான், இன்னொரு ஃப்ரெண்டு. அவன் வந்துட்டு நான் தான் ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே தியாக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. என்னது ரெண்டு பேருமே ரதன் சிங்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தா ரதன் சிங்கே வந்துடுறான். வந்துட்டு நான் தான் ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படின்னா இவளுக்கு வந்து ரதன் சிங்கோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ரொம்ப குட்டி பையனாவே வந்து படிக்க அனுப்பிட்டால. அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டுமே இல்ல, ஒன்லி லெட்டர்ல மட்டும் தானே பேசுவாங்க. அதனால இவளுக்கு ஃபேஸ் வந்து தெரியவே இல்லை. அதை வச்சுட்டு நம்ம ரதன் சிங் வந்து தியாட்ட வந்து கியூட்டா விளையாண்டுட்டு இருக்கான். உடனே தியா சொல்றா, சரி பரவாயில்ல வாங்க மூணு பேருமே யார் ரதன் சிங்னு போற வழியில கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ரதன் சிங் சொல்றான், இல்ல இப்பவே யாரும் உண்மையான ரதன் சிங் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்ல இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி மூணு பேரையுமே ஜீப்ல வச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ உடனே ரதன் சிங் வந்து சொல்றான், இந்த ரோட்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வரான். உடனே அங்க இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே, ஆமா எனக்கும் இங்க ஒரு குட்டி கடை இருக்கும், எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் எனக்கும் இங்க ஒரு கடை தெரியும் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காங்க. உடனே தியாவை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும்ன்றக்காண்டி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தியா சொல்றா, ஓஹோ என்னைய வந்து கன்ஃபியூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்கறா. உடனே மூணு பேருமே சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து டக்குன்னு தியா வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறா. உடனே ரதன் சிங் கேட்கறான், எதுக்காக ஸ்டாப் பண்ண அப்படின்னு கேட்கறான். இல்ல இந்த கண்ணாடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த கண்ணாடியை அப்படி திருப்புவா. அதுல வந்து சன்லைட் பட்டு அவங்க மூஞ்சில வந்து டக்குன்னு கிளார் அடிக்கும்ல, அதுல உடனே அவங்க அப்படி கண்ணை மூடுவாங்க. அப்புறம் பார்த்தா தியாவை அங்க இருக்க மாட்டா. உடனே இவன் எங்க போனா அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் இறங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே டக்குன்னு தியா வந்து ஃப்ரெண்டு ஒருத்தனோட தலையில வந்து கண்ணை வச்சுட்டு இவனோட உயிர் வந்து இப்ப போகுது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருப்பா. உடனே ரதன் சிங் வந்து நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா ஓடி வந்து தியாட்ட வந்து அவன் ஃப்ரெண்டை காப்பாத்திட்டு கண்ணை வந்து ரதன் சிங் வந்து கையில புடுங்கிட்டு தியாவோட தலையில வச்சுட்டு இருப்பான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லுவான், நீங்க எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருங்க, ஓடிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்காம ஓடிடுவாங்க. உடனே தியாவும் ரதன் சிங்கும் டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி அந்த பாலைவனத்துல உருண்டு கீழே விழுந்துருவாங்க. விழுந்தோடனே தியா வந்து கீழே இருப்பா. உடனே ரதன் சிங் கண்ணை வந்து தியாவை நோக்கி வச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருப்பான். உடனே தியா வந்து யோசிச்சு பாப்பா, மகாராஜா சொல்லியிருப்பாரு ரதன் சிங்க்கு வந்து எப்போ தன்னோட உயிரை விட மத்தவங்க உயிர் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறானோ அப்ப வந்து ஒரு ராஜாக்கான ஒரு குவாலிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் ரதன் சிங் வந்து அவன் ஃப்ரெண்டுக்காக அவனோட உயிரை பணையம் வைக்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அப்புறம் உடனே தியா வந்து ரதன் சிங்க்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு, நான் வந்து உண்மையான ரதன் சிங் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ரதன் சிங்கும் காம் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜீப் கிட்ட போவாங்க. உடனே ரதன் சிங் வந்து ஜீப்போட கீயை எடுத்துட்டு, நான் தான் டிரைவ் பண்ண போறேன், எனக்கு இந்த ரோட்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவான். உடனே தியா வந்து அதெல்லாம் முடியாது, நீங்க டிரைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே ரதன் சிங் வந்து ஜீப்ல இருந்து ஒரு கயிறு எடுத்து தியாவோட கையில வந்து கெட்டுவான். உடனே தியா ஈஸியாவே அதுல இருந்து வெளியே வந்துருவா. உடனே திரும்ப கெட்டுவான். தியா டக்குன்னு கையை வந்து எடுத்து ஈஸியா அந்த கயிறை வந்து அவுத்துருவா. உடனே ரதன் சிங் சொல்லுவான், நான் வந்து ராஜா, நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு தியாவும் அப்படியே கையை வச்சிருப்பா. உடனே வந்து அந்த கயிறை வச்சு கையை வந்து கெட்டிட்டு, நீ வந்து இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிரைவ் பண்ண ஆரம்பிப்பான். உடனே இவ தொணத்தலன்னு பேசிட்டே இருப்பாளா. உடனே ஒரு செல்லோ டேப்பையும் எடுத்து வாயில ஊட்டி விட்டுருவா. அமைதியா வா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே இப்படி ரெண்டு பேரும் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து தியா வந்து கண்ணாடியில பாக்குறா, பின்னாடி வந்து நிறைய ஜீப் வந்து இவங்களை துரத்திட்டு வரத பாக்குறா. உடனே தியா கையில கட்டியிருந்த கயிறு எல்லாத்தையுமே அவுத்து போட்டுட்டு டக்குன்னு ஆக்சிலேட்டரை வந்து ரொம்ப ஸ்பீடா அழுத்தினோட ஜீப் வந்து ரொம்ப ஸ்பீடா போகுது. அவங்க எல்லாரும் பின்னாடி துரத்திட்டே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பாலைவனத்துல போய் மாட்டிக்கிறாங்க. ஜீப் வந்து அந்த மண்ணில் வந்து நல்லா புதஞ்சிருது. உடனே தியா வந்து ரதன் சிங்கை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறா. அவங்க எல்லாரும் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டே வராங்க. இவளும் கண்ணை வச்சு ஷூட் பண்றா. கன்னும் டக்குன்னு மிஸ் ஆயிருது, கீழே விழுந்து. உடனே ஒரு புதர் மாதிரி இருக்கு, அதுல போய் ரெண்டு பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க.
அந்த அடியாளுங்க எல்லாருமே வந்து அப்படியே சுத்தி சுத்தி கன்னை வச்சுட்டு தேடிட்டே இருக்காங்க. அப்போ தியா வந்து சொல்றா, நீ இங்கே ரதன் சிங், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து நைஸா வெளியே எஸ்கேப் ஆயிடுறா. அப்போ ரதன் சிங் வந்து அந்த புதற்குள்ள ஒளிஞ்சிருக்கத வந்து ஒருத்தன் பாத்துறான். பார்த்துட்டு வெளியே வா அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். உடனே ரதன் சிங் வெளியே வந்துடுறான். அங்க இருக்க எல்லாருமே வந்து கன் பாயிண்ட்ல வந்து ரதன் சிங்கை வந்து பிடிச்சிடுறாங்க. உடனே அங்க இருந்து நம்ம தியா வந்து ஒட்டகத்துல வந்து ஸ்பீடா வந்துட்டு மண் அள்ளி அந்த அவனுக்கு மூஞ்சில எல்லாம் தூவி விட்டுட்டு ரதன் சிங்க டக்குன்னு ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒட்டகத்துல ஏத்திட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. அப்போ வந்து தியா வந்து ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கிடுறா. உடனே ரதன் சிங் வந்து கை எப்படி கொடுத்து வா இறங்கு ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி தியா சொல்றா. உடனே ரதன் சிங் சொல்றான், இல்ல என்னால தனியா இறங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்க போறான். டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். உடனே இதை பார்த்து தியா சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப இவங்க 2 பேரும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு திரும்பவும் நிறைய பேர் கன்னோட வராங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஜீப்பும் வருது. உடனே ரதன் சிங் வந்துட்டு ஐயோ திரும்பவும் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தியாட்ட இருக்க கன்னை வாங்கி அவன் வந்து அப்படியே ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த ஜீப்ல இருந்து ஒரு போலீஸ் வராங்க. அது யாருன்னா நம்ம யாஷ் தான் வரான். ஆனா அது யாஷ் தான் அப்படிங்கிறது நம்ம ரதன் சிங்க்கு வந்து தெரியாதுல்ல. அப்புறம் ரதன் சிங் வந்து ஓகே போலீஸ் வந்துட்டாங்க, அப்ப நம்ம சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்னையும் வச்சிடறான். உடனே அந்த போலீஸ் வந்து அதாவது யாஷ் வந்து கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு எப்படி இருக்க ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உடனே எனக்கு புரியவே இல்லை, யார் இது அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். உடனே தியா சொல்றா, ரதன் சிங் இது யார் தெரியுமா, இது வந்து யாஷ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ரதன் சிங்க்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருது. உடனே ரதன் சிங் ஓடி போய் யாஷை வந்து ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. உடனே ரதன் சிங் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு பூவை பறிச்சுட்டு வந்து தியாட்ட கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் தியா, இன்னைக்கு நீ உன் உயிரையே காப்பாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூட்டா சொல்லுவான். உடனே வந்து தியாக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அப்புறம் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி அரண்மனைக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே நம்ம அத்தைக்காரியை தான் காட்டுறாங்க. அவ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ரதன் சிங் வரப்போறான், இத்தனை வருஷம் கழிச்சு நான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா சந்தோஷத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா எல்லாரையும் வந்து கூப்பிட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப பரபரப்பாவே இருந்துட்டு இருக்கா. ட்ரம்ஸ், அப்புறம் மலர் தூவி வரவேற்கிறதுக்கு ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கா. உடனே அந்த இடத்துக்கு வந்து ஃபேமிலியில இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ வந்து அந்த அத்தைக்காரியோட தங்கச்சி கேட்கறா, என்னாச்சு இன்னைக்கு, என்ன இப்படி திருவிழா மாதிரி ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உடனே அதுக்கு அந்த அத்தக்காரி சொல்றா, ஏன்னா என் ரதன் சிங் வந்து வரப்போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. என்னது ரதன் சிங் வரப்போறானா? ஆமா, ரதன் சிங் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போறான் அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கா. உடனே அப்ப அந்த மீசக்காரன் இருக்கான்ல அவன் வரான். அவன் வந்துட்டு ரொம்ப அவளை வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஓஹோ அவன் வரப்போறானா, இனிமே அவன் ஆட்சி தானா, அவன் கையில தான் எல்லா பொறுப்பும் இருக்க போதா, தியா இத்தனை வருஷமா நம்மள ஆட்டி படைச்சா, இதுக்கப்புறம் ரதன் சிங் வந்து தியா பேச்ச கேட்டு எல்லாம் பண்ண போறானா அப்படிங்கிற மாதிரி அத்தைக்காரிய வெறுப்பேத்துற மாதிரியே இவன் வந்து ரொம்ப பேசிட்டு இருக்கான். இவன் வந்து அதெல்லாம் கண்டுக்கல. ரதன் சிங் வரப்போறான் அப்படிங்கிற சந்தோஷத்துல மட்டுமே இவ இருந்துட்டு இருக்கா. அப்புறம் அப்படிங்க நம்ம தியாவை தான் காட்டுறாங்க. ரதன் சிங், தியா, யாஷ் 3 பேருமே அரண்மனைக்கு வந்து வந்துடுறாங்க. அப்புறம் தியாவும் ரதன் சிங்கும் பேசிட்டே அப்படியே ஒவ்வொரு மெமரிஸா அவன் வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டே போறான். ஐயோ இந்த இடமா, இந்த இடத்துல நான் இப்பெல்லாம் விளையாண்டேன், இந்த இடம் எனக்கு இவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான்ல, அதனால அவனுக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். அப்புறம் எல்லாரையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள போறான். போன உடனே அந்த அத்தைக்காரி வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. ரதன் சிங் நீ வந்துட்டியா, எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதுட்டே அவன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரதன் சிங் அப்படியே ஷாக்காயி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இத்தனை நாள் அவனோட ஃபேஸை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்கல்ல, இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோமே அப்படின்றதுல எல்லாரும் வந்து அப்படியே ஷாக்காயி பார்த்துட்டு இருக்காங்க. ரதன் சிங் வந்து வீட்டுக்குள்ள வரான். ஆனா தியா வந்து வரமாட்டான். ஏன்னா அவ வந்து ஒரு வைராக்கியத்துல இருப்பானா, வந்து இந்த அரண்மனைக்குள்ள வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பா. அதனால இவ எப்பவுமே வந்து ஹோட்டல்ல தான் வந்து தங்கியிருப்பா. அதுக்கப்புறம் அத்தைக்காரி வந்து ரதன் சிங் வெயிட் பண்ண சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஆரத்தி எடுப்பான். ஆரத்தி எடுத்துட்டு அப்புறம் திருஷ்டி சுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காஞ்ச மிளகா இருக்குல்ல அதை வச்சு அவனுக்கு திருஷ்டி சுத்தி போட்டு அதை வந்து டக்குன்னு தியா மேல வந்து வீசிடுவா. ஏன்னா அத்தைக்காரிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்து தியா மேல இருக்கும். ஏன்னா ரதன் சிங்கனை பத்தின எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தியா வந்து அத்தைக்காரிட்ட சொல்லியிருக்க மாட்டா. அவன் எப்படி இருக்கான், என்ன பண்றான், எந்த நாட்டுல இருக்கான் அப்படிங்கிற எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா. எல்லாத்தையுமே வந்து தியா சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிருப்பா. உடனே அத்தைக்காரி அந்த கோவத்தெல்லாம் வந்து இந்த திருஷ்டி சுத்தி எல்லா கெட்டதும் இன்னையோட உன்னை விட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தியா மேல வந்து தூக்கி எறிஞ்சிருவா. எல்லாரும் இதை ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே ரதன் சிங் வந்து அத்தைக்காரி வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவா. போயிட்டு எல்லாத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. இவனும் வந்து எல்லாரோட காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பான்.
அப்புறம் ஆயுஷோட ஒய்ஃப் இருப்பான்ல, அவளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆயுஷோட ஒய்ஃப் யாரு அப்படின்னா நம்ம தியாவோட கூட பிறந்த அக்கா. அவளைதான் வந்து ஆயுஷ் வந்து மேரேஜ் பண்ணிருப்பான். அதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். அவனும் அவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் எல்லாரும் வந்து ஃபேமிலியோட உட்காந்து ரதன் சிங் வந்து ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விட்டு அவனை வந்து ரொம்ப பாசமா கவனிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம தியா வந்து அந்த வெளியவே தான் நிப்பா. ஏன்னா அவன் வந்து அந்த அரண்மனைக்குள்ள வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வைராகியத்தோட அத்தக்காரி கூட சண்டை போட்டுட்டு அந்த ஹோட்டல்லே தான் வந்து இத்தனை வருஷமா இருந்திருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.